சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் மசாலா மேகி. மேகி நூடுல்ஸில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு மசாலா மேகி மாதிரி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு சேர்க்கும் போது இந்த தக்காளி வெங்காயம் அப்புறம் நம்ம ஆட் பண்ணக்கூடிய காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் சேருங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கிறேன், பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பீன்ஸ் கேரட் ரெண்டு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறியும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா இதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். மேகி பேக்கோட வர டேஸ்ட் மேக்கரை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். காய்கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மேகி கியூப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் கியூப்ஸை ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வேகட்டும். மேகி நூடுல்ஸ் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மேகி நூடுல்ஸ் ஹெல்தி இல்லை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் எப்போவாச்சும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சும்மா எப்போவாவது நூடுல்ஸ் சாப்பிடணும் மாதிரி கிரேவிங் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய வெஜ் மசாலா மேகி ரெடி ஆயிடுச்சு. அப்படி நல்லா சுட சுட சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.